அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜயான் ஃபர்ஹான். ஹஜ்ஜும் இப்ராஹிம் நபியும். இப்ராஹிம் நபி சிலைகள் வழங்கும் காலத்தில் பிறந்தார். அவர் சிலைகளை எதிர்த்து இறைவனை பற்றி சிந்தித்தார். ஒரு நாள் அனைவரும் திருவிழாக்கு சென்ற போது இப்ராஹிம் நபி கோயிலில் இருந்த சிலைகளை எல்லாம் உடைத்தார். அனைவரும் திரும்பி வந்து பார்ப்பதும் சிலைகளை உடைந்ததை கண்டு கோபமடைந்தார்கள். அனைவரும் இப்ராஹிம் நபியை பெரிய நெருப்பு குண்டத்தில் போட்டு கொலை செய்யலாம் என முடிவு செய்தார்கள். பெரிய நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபியை போட்டவுடன் இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நெருப்பு குண்டத்தை குளிரா மாற்றினான். இப்ராஹிம் நபி அந்த ஊரை விட்டு வெளியே சென்றார். இப்ராஹிம் நபிக்கு சாரா மற்றும் ஹாஜரா என இரு மனைவிகள் இருந்தார். ஹாஜருக்கு இஸ்மாயில் என மகன் பிறந்தார். இப்ராஹிம் நபி இஸ்மாயிலையும் ஹாஜராவையும் பாலைவனத்திற்கு கூட்டிச் சென்றார். அவர்கள் அங்கு கொண்டு சென்ற நீரும் உணவும் தீர்ந்து போய்த்தது. அப்பாலைவனத்தில் இஸ்மாயிலையும் ஹாஜராவையும் தனியாக இப்ராஹிம் நபியை விட்டு சென்றார். அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் மக்காவில் உள்ள கஅபாவை கட்ட கட்டளையிட்டான். அவர்கள் கஅபாவை கட்டி முடித்தார். இது அல்லாஹ்வின் புனிதமான வீடாகும். ஒரு நாள் இப்ராஹிம் நபியின் கனவில் தனது அன்பு மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். பெண் கட்டளைக்கு இப்ராஹிம் நபி முழுமையாக கீழ்ப்படிந்து தனது அன்பு மகனை பலியிட தயாரானார். இஸ்மாயிலும் தனது தந்தையின் முடிவை ஏற்றுக்கொண்டார். தனது மகனை பலியிட தயாரான போது அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி பலியிட சொல்லி இஸ்மாயிலை காப்பாற்றினான். இந்த தியாகத்தின் நினைவாகவே ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இப்ராஹிம் நபியின் இந்த தியாகத்தின் நினைவாகவே ஹஜ்ஜும் குர்பானும் கடமையாக்கப்பட்டது. ஜஸாக்கல்லாஹ்.